ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப 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 அன்பை வச்சுட்டு ரொம்ப ரொம்ப பாசம் வச்ச அந்த உறவு திடீர்னு பார்த்தீங்கன்னா பேசாம மௌனமா இருப்பாங்க. இப்படி பேசாம மௌனமா இருக்கும்போது ரொம்ப என்னத்துக்கு இவங்க இப்படி இருக்காங்க, ஏன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண தொடங்குவோம். நிறைய டைம் வந்து கன்ஃபியூஸ் வர ஆகுவோம். இப்படி உங்க ரொம்ப நேசிச்சவங்க, நீங்க ரொம்ப ஆசை வச்ச உறவு உங்ககிட்ட பேசாம மௌனமா இருந்தா இந்த செயல்களை மட்டும் செய்தா போதுங்க, கண்டிப்பா அவங்களே வந்து பேசுவாங்க. இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நேசிச்ச உறவு, ரொம்ப ரொம்ப அன்பை காணிச்ச உறவு, நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொன்ன அதே உறவு, லாஸ்ட் வர உன் வாழ்க்கையில லாஸ்ட் வர உன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு தந்த உறவுகள் இப்போ உங்கள்கிட்ட பேசாம மௌனமா இருக்காங்களா? எத்தனையோ நம்பிக்கையான வார்த்தைகளை தந்துட்டு இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி குழம்பி போய் இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க குழம்பிதான் இருக்கீங்க பா. அப்போ இப்படி அவங்க பேசாம மௌனமா இருக்கிற நீங்க ஆசைப்பட்ட உறவுகள், அந்த உறவு உங்ககிட்ட அன்பா இருந்த உறவு திருப்பி உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்குல்ல, விருப்பம் இருக்குல்ல. இப்படி பேசாம இருக்கிறதுக்கான ரீசன் முதல்ல தெரியணும் இல்ல? தெரியாம எப்படி அவங்கள பேச வைக்க முடியும்? முதல்ல ரீசனை பற்றி பார்ப்போம். காரணம் எதுவும் இல்லாம யாருமே யாருக்கிட்ட பேசாம இருக்க மாட்டாங்க. சில டைம் பாருங்க, ரொம்ப ரொம்ப அன்பை வச்ச உறவுகள், ரொம்ப ரொம்ப பாசம் வச்ச உறவுகள் நிறைய நம்பிக்கை வச்சிருப்பாங்க. நம்ம இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை நம்மளை வச்சிருப்பாங்க. ஆனா அந்த நம்பிக்கை சில டைம் வந்து உடையும் போது, நம்ம தெரியாம அவங்கள நம்பிக்கை உடைக்கும் போது அவங்க வந்து சி இவங்களா இருந்துட்டு இப்படி ஆயிட்டாங்களே, இப்படி நடந்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க உங்ககிட்ட பேசாம இருக்கலாம். ரீசன். ரெண்டாவது, இது உண்மையா அன்பு வச்சவங்கள வச்சு நான் சொல்றேன், சரியா? இப்ப ரெண்டாவது ரீசனை பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட அதிக அளவு எதிர்பார்ப்பு. நமக்கு இதெல்லாம் வந்துன்னா இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்புக்கு நீங்க கரெக்டா நீங்க நடக்கல, அவங்க எதிர்பார்க்கிற காரியங்களை நீங்க செய்யல அப்படிங்கும் போதும் உங்க மேல என்ன ஆகும்னா கொஞ்சம் வெறுப்பு வந்து அதை வந்து மௌனமா வெளியே காணிப்பாங்க. பேச மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, சண்டைக்கு வர மாட்டாங்க, எதுவுமே சொல்லாம மௌனமா இருப்பாங்க. இது ஒரு ரீசனா இருக்கும். மூணாவது ரீசன் பாருங்க, இது வந்து செல்லம் கலந்த ஒரு ரீசன் சொல்லுவேன். நம்ம பேசாம இருந்தா இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதனால சரி கொஞ்சம் பேசாம இருந்துதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளை தனமா பேசாம இருந்து பார்ப்பாங்க. இதுவும் அது ஒரு சின்ன பாசத்துல இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. அப்போ அதனாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேசாம இருப்பாங்க. இப்படி நிறைய ரீசன் இருக்கு. ஆனா இது உண்மையா அன்பு வச்சவங்க, போலியான அன்பு வச்சவங்க அப்படின்னா, உங்களை ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும் உங்களை யூஸ் பண்றதுக்காக, பயன்படுத்துறதுக்காக பேசி பழகிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேணும்னே அந்த தேவைகள் முடிஞ்ச பிறகு இனி உங்களை கொண்டு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது அவங்க உங்களை வந்து கலத்தி விடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், பண தேவைக்காக பழகுறாங்கன்னு வைங்களேன். இதுல ரெண்டு தேவை நான் காணிக்கிறேன். பண தேவைக்கு பழகுறாங்கன்னா அந்த பணம் உங்ககிட்ட இருந்து கிடைக்கிறது வர, உங்ககிட்ட நிறைய காசு இருக்குன்னு அவங்க தெரிஞ்சு வச்சுட்டு அதை வாங்குறதுக்காக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதம் என்னன்னா அன்பு. அது வந்து உண்மையா இருக்காது, போலியா அவங்க நடிப்பாங்க. அப்போ அந்த நடிச்ச அந்த அன்பை கொட்டி கொட்டி தருவாங்க. நீங்களும் நினைச்சிருவீங்க இவங்க உண்மையாதான் நம்ம கிட்ட அன்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. தந்துட்டு கொஞ்சம் எனக்கு பணம் தேவைப்படுது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்களும் அதை ஹெல்ப் பண்ண பிறகு நீங்க இனி அவங்க உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா நீங்க பணத்தை கேட்டுருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியா உங்ககிட்ட பேசாம விலகி போகலாம்.
இது உண்மையான அன்பு கிடையாது. இது தேவைக்காக வந்த உறவுகள் அப்படின்னு சொல்லுவேன். இது போலியான ஒரு அன்பு. இல்லைன்னா உடம்பு தேவை. நிறைய டீனேஜ்ல உள்ள பசங்கனாலும் சரி பொண்ணுங்கனாலும் சரி இதுல மாட்டிக்கிட்டு அதை நிவர்த்தி பண்ணின பிறகு அதுக்கு வைக்கக்கூடிய பேர் என்ன தெரியுமா? அன்பு, காதல் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு ரீதியா உள்ள அந்த இதுக்கு மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம அதுக்கு பிறகு அதை யூஸ் பண்ணிட்டு ஒரு நபர் விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது தேவை, உடல் தேவைக்காக வந்த ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இது உண்மையான அன்பு கிடையவே கிடையாது. இதுல என்ன சொல்றேன் அப்படின்னா, எவ்வளவுதான் நீங்க அன்பை வச்சிருந்தாலும் லவ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த உடம்பு தேவைகளுக்கு மட்டும் நீங்க அனுமதிக்காதீங்க. எத்தனையோ பேர் என்னன்னா இதுல தன்னுடைய வாழ்க்கையை இழந்து கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை நிறைய இந்த உலகத்துல இருந்துச்சு இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, பேசுங்க, தப்பு கிடையாது. ஆனா பிசிக்கல் ரீதியா எந்த ஒரு தவறுக்கும் இடம் கொடுக்காதீங்க. இப்போ இது போலியான உறவு அப்படின்னு சொல்லுவேன். இப்படி இந்த 2 உறவுலையும் உண்மையா அன்பு வச்சிருக்க உறவு உங்ககிட்ட பேசாம இருந்தா நான் சொல்லக்கூடிய இந்த செயல்களை நீங்க செய்யும் போது கண்டிப்பா அவங்க பேசுவாங்க. போலியான அன்பு வச்சிருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா வரவே மாட்டாங்க. இப்ப உண்மையான அன்பு வச்சிருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதோ ஒரு தவறு நீங்க செய்துட்டீங்க, அதனால உங்க நம்பிக்கை உடைஞ்சு போச்சு, உங்க மீது உள்ள நம்பிக்கை அப்படின்னா அவங்களுக்கு நம்பிக்கை வர்றது மாதிரி நீங்க நடந்துக்கணும். ஏன்னா நம்பிக்கையை உடைச்சது, அதாவது உண்மையா அன்பு வச்சிருக்காங்க, அவங்க நம்பிக்கையை உடைச்சது நம்ம பெரிய தவறு தான். அதனால அவங்க கிட்ட போய் அன்பா அக்கறையா பேசுங்க. நியாயம் கேட்டு சண்டைக்கு நிற்காதீங்க. மன்னிப்பு வர கேட்கலாம். ஏன்னா நம்ம மேல தவறு இருந்தா மன்னிப்பு கேட்கறது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். அதே போல அந்த எதிர்பார்ப்பு நீங்க செய்யல அப்படின்னா நீங்க அவங்கள இன்னும் புரிஞ்சுக்கல. கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கும் நம்ம மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. அதுக்கு இல்லாம நீங்க பண்ணதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி வாதாடாதீங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல உண்மையா உறவு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அது பார்க்கவே முடியல. வர வர அந்த உண்மையான அன்பு குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கே தவிர கூடுன மாதிரி இல்லை. ஏதோ ஒரு தேவைகளுக்காக தான் எல்லாரும் என்ன செய்யறாங்க, பேசி பழகுறாங்க. அந்த தேவைகள் முடிஞ்ச பிறகு கண்டுக்கிறதே கிடையாது. அதனால ஒருத்தங்க கிட்ட போய் நீங்க அன்பை காணிக்கிறீங்கன்னா இந்த அன்புக்கு அவங்க தகுதியானவங்களா அப்படின்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அன்பை கொட்டி கொடுங்கன்னு சொல்லுவேன். ஏதோ அன்புன்னா என்னன்னே புரியாத ஒருத்தங்க கிட்ட போய் அந்த அன்பை கொட்டி கொடுத்துட்டு லாஸ்ட்ல ஏமாற்றப்பட்டு கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை இருக்கு. ஒருத்தங்க புதுசா பேசி பழகுறாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஏமாற்றப்பட்டுட்டு கண்ணீர் வடிக்கும் போது மனசு உடைஞ்ச சூழ்நிலை வரும். திருப்பி அதுல இருந்து வெளியே வர கஷ்டப்படுவீங்க. இப்போ உண்மையா நேசிச்ச அன்புகிட்ட அன்பும் அக்கறையும் காணிச்சு நீங்க பேசும்போது, அதாவது உங்க மேல தப்பு இருக்குந்தா மன்னிப்பு கேட்கும் போதும், உங்க செயல்ல அவங்கள மதிச்சு மரியாதையா நடக்கும் போதும் கண்டிப்பா அவங்க பேசாம இருக்கிறவங்க என்னைக்காவது ஒரு நாள் உங்க உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. உண்மையான அன்பு தேட விடாது. இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஒருத்தங்க அலட்சியப்படுத்தி தேட விடுறாங்க அப்படின்னா அது போலியான உறவு. ஏதோ ஒரு தேவைக்காக வந்திருக்காங்க, தேவை முடிஞ்ச உடனே விலகி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனா கொஞ்சம் எனி டைம் அவங்கள்ட்ட டிஸ்டர்ப் பண்ணாம எனி டைம் அவங்களுக்கு அவைலபிளா இருக்காதீங்க. உங்க மதிப்பை உணர வைங்க. இவ்வளவு நீங்க பண்ணினாலே போதுங்க. நீங்க ஆசைப்பட்ட உறவு, நல்லா பேசின உறவு இப்ப மௌனமாக இருக்கா, உங்க மதிப்பு தெரிஞ்சு உங்களை மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணி கண்டிப்பா அவங்க உங்களை தேடி வருவாங்க. அதுக்காக ரொம்ப நாள் காத்திருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் அமைதியா பக்குவமா நீங்க அன்பா நடக்கும்போது கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.